வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பச்சை பயிறு இருக்குல்ல, அதை வறுத்துட்டு ஒரு கெட்டி உருண்டை தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு போய் பார்த்துக்கிட்ட தான் எப்படி செய்யறது என்னன்னு அளவெல்லாம் கேட்க போகிறேன். வாங்க போய் கேட்டு வந்துடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாடகம் பார்க்குறீங்களா? ஆமா ஆமா. சரி சரி. என்ன நாடகம்? சண்டை இல்லையா? சரி ஆஃப் பண்ணிடுவோம். கெட்டி உருண்டை செய்வோம்னு இருக்கேன். பச்சை பயிறு நம்ம வறுத்துட்டு முளை கட்டி இதெல்லாம் வித்துக்கிட்டு இருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு பயிர் எடுத்து நேற்று வறுத்து ஒருத்தவங்க கேட்டாங்கன்னு கொடுத்தேன். அதில் பயிர் கொஞ்சோண்டு எடுத்து வச்சிருக்கேன். அதில் கெட்டி உருண்டை செஞ்சு பார்ப்போம். பயிரை வறுத்துக்கிட்டு உடைச்சிக்கணும். திருவையில் உடைச்சிட்டேன். உடைச்சிட்டியா? அது வந்து அதே மாதிரி அரிசியும் பச்சரிசியும் அது எவ்வளவு பயிர் எடுத்துக்கிறியோ அதே மாதிரி பச்சரிசியும் அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். ஒரு படி இப்போ பச்சரிசின்னா ஒரு படி அந்த இது பச்சை பயிறு அரைப்படின்னா அரைப்படி சரிக்கு சரி எடுத்துக்கணும். அது ரெண்டையும் விசிலில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிடணும். அரைச்சி கொண்டாந்து வச்சுக்கிட்டு தேங்காயை உடைச்சி பல்லாக கீறி நல்லா வெயிலில் காய வச்சு அதை நல்லா வதக்கணும். வதக்கி அந்த மாவில் போடணும். போட்டுட்டு திரும்ப எள்ளு பொரிச்சு அதை மாவில் போடணும். கொஞ்சோண்டு எள்ளு, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் சரி கருப்பு எள்ளாக இருந்தாலும் சரி போடணும். ஏலக்காயை நுணுக்கி போடணும். அதெல்லாம் போட்டு கிளறி வச்சு ஒரு அப்புறம் வந்து வெள்ளத்தை வந்து ஒரு அளவு தண்ணி நிறைய ஊற்றாம காய்ச்சி ஒரு ஏனத்தில் ஊற்றி வச்சுக்கணும். ஊற்றி வச்சுக்கிட்டு இந்த மாவை அள்ளி ஒரு ஏனத்தில் போடணும். அந்த வெள்ளைப்பாவை லேசாக சூடு காமிக்கணும். மறுபடி ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றி சூடு காமிக்கணும். அந்த வெள்ளைப்பாவு நல்லா சூடு வந்தோடனே இறக்கி வச்சு அந்த மாவில் எடுத்து ஊற்றி கரண்டி காம்பால கிண்டிக்கணும். ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஆமா உருட்டி அதை மாவுல போட்டுடணும். நல்லா கட்டியமா உருட்டி அந்த மாவுல போட்டுடணும். திரும்ப அதே மாதிரி கொஞ்சோண்டு மாவு போட்டு கொஞ்சோண்டு வெள்ளைப்பாவை சூடு பண்ணி ஊற்றி அந்த தேங்காயெல்லாம் போடுறோமே எள்ளெல்லாம் போடுறோமே நல்லா கிளறிக்கணும். எல்லாத்துலேயும் வர்ற மாதிரி. சரி, நம்ம இப்போ செஞ்சு பார்க்குறேன். ஆமாம். பயிறு வறுத்து உடச்சோமா, அதில் இப்போ நான் கெட்டி உருண்டை தான் செய்வேன். வாங்க செஞ்சிடலாம். அதுக்கு இந்த டம்ளர் தான் எடுத்து. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வறுத்து உடச்சல அதில் தூள் ஒதுங்குதில்ல, அந்த தூள் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தூள் தான் போட்டுக்கலாம். நம்ம ஒரு டம்ளர் போட்டுக்குவோம். இது வந்து நல்ல பயிர். இது நேற்று வறுத்து உடச்சேன். இது கரெக்டாக இருந்துச்சு. ஒருத்தவங்களுக்கு கொடுத்து விட்டு பாக்கெட் போட்டு வச்சுருக்கேன். சாயங்காலம் கொண்டு கொடுக்கணும். அதை 2 டம்ளர் 3 டம்ளர் போட்டுக்கிறேன். 2 போட்டுட்டேன், 3 போட்டுக்கிறேன். இது தோல் ஒன்று இருக்க தான் செய்யுதுங்க. அது ஒன்றும் செய்யாது. தோல் இருந்தாலும் நமக்கு உடம்புக்கு நல்லது தான். அது ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. நம்ம ஊற வச்சு எதுவும் செஞ்சோம்னா அது தண்ணியில் அலசையிலேயே போயிடும். நம்ம இதை ஊற வச்சு ஒன்றும் செய்யறதில்ல. துவையல் அரைக்கலாம், இந்த மாதிரி பொங்கல் வேணா வைக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கெட்டி உருண்டை செய்யலாம். அது கெட்டி உருண்டை செஞ்சோம்னா ஒன்றும் செய்யாது. சூப்பராக நல்லா வாசமாக தான் இருக்கும். தோலோடு இருக்குலாம் வைப்பிட வேண்டியதில்லை. இதுக்கு வந்து அந்த 3 டம்ளருக்கும் நான் வந்து பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இந்த பச்சரிசி போய் பொரிச்சிக்கிட்டு வந்து நான் எவ்வளவு போடுறேன் அளந்துன்னு நான் அப்புறமா காமிக்கிறேன். இதை போய் நம்ம பொரிச்சிக்கிட்டு வந்துடுறேன். இப்போ பொரியரிசி பொரிக்கிறதுக்கு நல்லா எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிட்டோம். சூடாகனா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். நிறையா போட்டு பொரிச்சோம்னா கல் அரிசி பட்டு போயிடும். கடாண்டான்னு இருக்கும், நல்லா பொரியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சோம்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரியரிசி வந்து பச்சரிசியில் பொரிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு டம்ளர் போட்டேன்னா அதில் ஒரு 4 ஏலக்காயும் போட்டிருக்கேன். 4 ஏலக்காயும் போட்டு வறுத்து போட்டுக்கலாம். 1.5 டம்ளர் 4 ஏலக்காய், அவ்வளோதான். இதை நம்ம அப்படியே கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வந்துடலாம். அரைச்சி வந்துட்டு நம்ம என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நானே இது வந்து ஃபஸ்ட்டு வாட்டி தாங்க செய்கிறேன். செஞ்சு கேட்டிருந்தாங்க ஒருத்தவங்க. அது எனக்கு அவ்வளோதான். எனக்கு செஞ்சு பார்த்தேன். நான் ஆரம்பத்தில் போன வருஷமா எப்போப்பா செஞ்சோம்? போன வருஷம் செஞ்சு பார்த்தேன். எனக்கு அது நல்லா வரல. அது எதுவும் பாவுக்கு முறிவிச்சா என்னன்னு தெரியல. அது நல்லா வரல.
அதனால நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். இப்போயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு தான் நான் செய்கிறேன். ஏன்னா அப்புறம் செய்ய தெரியாதுன்னு சொல்லிட்டு செய்கிறீங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. செஞ்சு பார்த்தேன், அது உதிரியாக எனக்கு வரவே மாட்டேன்ட்டுது. இப்போயும் நம்ம சரி பயிர் ரெடி பண்ணி வச்சுருக்கோமே, அதை நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு செஞ்சு பார்ப்போம். கெட்டி உருண்டைக்கு தான் தேங்காய் எடுத்து உடச்சி வச்சுருக்கிறேன். இதை எடுத்து நல்லா கீத்து போட்டு நம்ம சின்ன 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 பீஸாக கீறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரிஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தாலும் நம்ம உருண்டை பிடிக்கையில் உருண்டை வந்து உடையும். அதனால் இந்த மாதிரி நைஸாக இதை இப்போ நம்ம வதக்கணும்னா என்ன செட்டில் போட்டு வதக்கணும்னா இன்னும் சின்ன சின்னதாக போயிடும். இதை போய் வதக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். கெட்டி உருண்டைக்கு ஒன்று ஒன்றா வறுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா எள்ளு கொஞ்சோண்டு பொரிச்சு எடுத்துக்கும். இந்த எள்ளு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இதை மாற்றிக்குவோம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். போதும், பொட்டுக்கடலையும் எடுத்துக்கலாம். இப்போ தேங்காயை வதக்கிக்கலாம். தேங்காயை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டாலும் போடுங்க, இல்லைன்னா திருவிட்டு வதக்கிட்டு போட்டாலும் போட்டுக்கலாம். ஆனால் இப்படி தான் போடணும். இருக்குது இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு பல்லு நல்லா கடிப்பட்டுக்கிட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பெரும்பாலும் கெட்டி உருண்டைக்கு இப்படி தான் போடுவாங்க. திருவியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்குவோம். நல்லா கருகவும் விட்டுறாதீங்க. அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு நல்லா செவந்து இந்த மாதிரி செவந்து வரணும். வாசம் நல்லா கும்முன்னு வாசம் வருது. அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். தேங்காய் போடணுன்னா அந்த மாதிரி தான் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டு பூவாக போட்டுட்டு வதக்குனீங்கன்னா அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணும். இப்போ ஒரு 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன். அந்த வெல்லத்தை இப்போ நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நசுக்கின வெல்லத்தை ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். பாவு பதம் பார்த்து தாங்க எடுக்கணும். நம்ம இதுக்கெல்லாம் பார்ப்போம்ல, அதிர்ஷ்டத்துக்கெல்லாம் அந்த மாதிரி பாவு பதம் வரணும். நாங்கள் மாவு அரைச்சிடுன்ட்டேன். எப்படி அரைச்சிடுங்க பாருங்க. ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. கெட்டி உருண்டைக்குன்னு சொன்னீங்கன்னால அவங்க அரைச்சி கொடுப்பாங்க. இந்த மாவுலேயே இப்போ நம்ம வறுத்து வச்சுக்க தேங்காயை போட்டுக்கலாம். அப்புறம் பொட்டுக்கடலை கொஞ்சம், எள்ளு கொஞ்சம், எல்லாத்தையுமே மாவில் போட்டு மாவை நல்லா கழுவிட்டு வச்சுக்குவோம். பாவு பதம் பார்த்துடலாமா? இப்படி தண்ணியில் விட்டு பார்த்தோம்னா இந்த மாதிரி திரண்டு வரணும். இப்போ இது கரெக்டான பதம் எடுத்துடலாம். இப்போ இந்த மாவை இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். ஒரு 2 உருண்டைக்காக சேர்த்துக்குவோம். பாவு வந்து அப்பப்போ நம்ம சூடு பண்ணிக்கணும். அப்பப்போ சூடு பண்ணி தான் நம்ம சேர்த்துக்கணும். கரண்டியை போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கையை விட்டு கிளறினோம்னா பாவா கை கொப்பிடிச்சு போயிடும். ரொம்ப ஆரோடாமல் கொஞ்சம் ரிஸ்க் பிடிச்ச வேலை தான் அது. நல்லா சூட்டோடலாம் கையை வச்சிடாம அவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கிட்டு நான் காமி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிடிச்சி உருட்டி எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியதான். நல்லா டைட்டாக உருட்ட வேண்டியதான். உருட்டி விட்டு இந்த மாதிரி மாவு வச்சுக்கிட்டு அந்த மாவில் போட்டுக்கணும். இந்தாங்க கெட்டி விட்ட உருட்டிட்டு எப்படி உருட்டிருக்கேன்னு பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? உடைக்கவே முடியல. நான் போன வருஷம் செஞ்சேன், வரமாட்டேன்ட்டு. அதாவது தேங்காய் அரைப்படிக்கு ஒரு மூடி, ஒரு படிக்கு ஒரு தேங்காய் போட்டேன், ஒரு படிக்கு 1 கிலோ வெல்லம், அப்படி கணக்கு. அதனால தான் போட்டிருக்கேன். அதான் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் இருவோம். இப்பதானே பிடிச்சேன். இன்னும் கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் அழுத்தமா போகும். வெள்ளத்துக்கு கொஞ்சமா தண்ணி ஊற்றி காய்ச்சி தனியாக வச்சுக்கணும். அப்படிதான் வச்சுக்கிட்டேன். கரெக்டா இருக்கா?
வெட்டி உருண்டை செஞ்சுட்டு பாருங்க, சூப்பராகவே வந்திருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஒரு வாட்டி வீணாக போயிட்டுல, குதிரை உதிரியாக போயிட்டு வீணாக போயிட்டுனா என்னென்னா, குதிரை உதிரியாக போயிட்டு கையில் பிடிக்கவே முடியல. அதனால அது பிடிக்க முடியாமல் நான் விட்டுட்டேன், அது கலந்துட்டு போயிட்டு. இது இப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு, நானே எங்கள் மருமக எங்கள் பொண்ணு 3 பேருமா சேர்ந்துக்கிட்டு உருட்டிட்டோம். கொஞ்சம் தான் செஞ்சேன், அவங்கள்ட்ட தான் காமிச்சிருக்கேன் எல்லா அளவும், அவ்வளோதான் செஞ்சேன். இதில் 10 உருண்டை வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டேன், அத்தைக்கு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. பச்சை பயிறு உருண்டை, பச்சை பயிறு இதில் வந்து லாடு உருண்டை செய்கிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அதனால் அவங்களுக்கு ஒரு 10 உருண்டை வச்சு டப்பாவில் வச்சு கொடுத்துட்டேன். அவங்க வந்து அளவு சொல்லியிருப்பாங்க, அதோடு நான் வந்து அரிசியை ஒன்றும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். அவ்வளோ அரிசி வேணாம், சரிக்கு சரி போட சொன்னாங்க. ரொம்ப அழுத்தமாக போய்ட்டு வேணுமென்ட்டு சரிக்கு சரி போடலை. 3 டம்ளர் பச்சை பயிருக்கு 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இப்போ பாதி போட்டிருக்கணும். அவங்க இப்போ சரிக்கு சரி போட்டிருந்தாங்க. அவளுக்கு போட்டால் ரொம்ப அழுத்தமாக போயிடும், கடிக்கவே முடியாது. இது சூப்பராகவே நல்லாவே வந்துருக்குங்க. இந்த மாதிரி வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இங்கே பாருங்கள், இதுவே லாடு உருண்டை சேர்த்து இன்னும் கொஞ்சம் மாவை நைஸாக அரைச்சிக்கிட்டு, அது நெய் ஊற்றி பிடிக்கணும். ஜீனியும் பருப்பையும் அரைச்சிக்கிட்டு நெய் ஊற்றி பிடிக்கணும். அது அப்படி தொட்டோம்னா அது உதிர்ந்து போகும். இது கெட்டி உருண்டை ரொம்பவே நல்லாவே ஸ்ட்ராங்காக நல்லா வந்திருக்கு. இந்த அம்மா கேட்டாங்க, அந்த அம்மாவுக்கு செய்யறது அவங்க வராதுன்னு சொல்லிட்டோம்ல கையில். அவங்க வேற என்ன நினச்சிக்கிறாங்களோ என்னமோ. உண்மையிலேயே ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம் நம்ம. உண்மையிலேயே தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் இப்போ செஞ்சு தான் பார்த்தேன். இன்னொரு வாட்டி வேணால் நான் செஞ்சு தரேன். நீங்கள் சொன்னது மாதிரி ஈஸியாக இருக்கும். இது ஒன்றும் செய்ய தெரியாதுன்னு சொன்னீங்களே, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள். உண்மையிலேயே கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. 2-3 பேர் உருட்டையில் ஈஸியாக தான் இருந்தது. இன்னொரு வாட்டி வேணால் நான் செஞ்சு தரமோ. இந்த வறுத்த பயிர் வேணால் நம்மள்கிட்ட இருக்குது. வேணுங்கன்னா அப்போ எப்போ தான் செஞ்சு கொடுப்பேன். வேணுன்னா சொல்லுங்கள், செஞ்சு தரேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாய்.